ஹேய், நான் ஐலா. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி ரம்லான் மாதத்தை பற்றினது. மாதங்கள்லேயே ரொம்ப சிறந்த மாதம் ரம்லான் மாதம். அந்த மாதத்தில் தான் அல்லாஹாலா குரானை இறக்கி வச்சான். இன்னும் நிறைய சிறப்பு இருக்குது இந்த மாதத்தில். அல்லாஹாலா இந்த மாதத்தில் நம்மளுக்கு 3 கிஃப்ட்ஸ் தரான். முதல் 10 ஒரு கிஃப்ட்டும், 2வது 10 நாட்களில் ஒரு கிஃப்ட்டும், 3வது 10 நாட்களில் இன்னொரு கிஃப்ட்டும் கிடைக்கும். முதல் 10 நாட்களில் அல்லாஹாலா நம்ம மேலே ரொம்ப இரக்கமாகவும் கருணையாகவும் இருப்பான். இரக்கமாகவும் கருணையாகும்னா என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பான். நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அதிகமாக நன்மை தருவான். ஃபஸ்ட்டு 10 நாட்களில். 2வது 10 நாட்கள் நம்ம கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அதுதான் பாவ மன்னிப்பு. நம்ம கேட்கக்கூடிய பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து அல்லாஹ் ரொம்ப இரக்கத்தோடு நடந்துப்பான். சின்ன சின்ன பாவங்களை எல்லாத்தையுமே அல்லாஹ் இந்த 20 நாளில் மன்னிச்சிருவான். இது ஃபுல்லாக இந்த 20 நாள் நம்ம ஃபுல்லாக கடந்துட்டோம்னாலே நம்ம பாதி ரமலான் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். 3வது 10 நாட்கள் தான் ரொம்ப 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 ஸ்பெஷல், ரொம்ப ப்ரீஷியஸான டேஸ். இந்த டைமில் ஒரு நாள் இருக்குது, ஒரு நைட் டைம். அந்த டைமில் 1000 மாதங்கள் நின்று நம்ம தொழுதோம்னா எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அவ்வளோ நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ரொம்ப ப்ரீஷியஸான கிஃப்ட் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது அல்லாஹ் நம்மளுக்கு தருது. என்ன தெரியுமா? இந்த நாட்களில் தான் அல்லாஹ் தாலா நரகவாசிகளில் இருப்பாங்கள்ல, அவங்கள விடுதலை பண்ணுவான். இது 3வது கிஃப்ட். இந்த ரமலானுடைய மாதங்களில் நம்ம கரெக்டாக ஓதி தொழுது தப்பான வார்த்தைகள் பேசாமல் பிறருக்கு உதவி செஞ்சு பிறருக்கு ஜக்காத் கொடுத்து இருந்தோன்னு சொன்னால் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம சொர்க்கவாசிகளாக ஆயிடுவோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு கிருபை செய்யணும்.